ஹாய், இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஜெல்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஜெல்லி நான் 2 விதமாக செஞ்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு 1 கப் அளவுக்கு சுகரு அண்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு அகர் அகர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் இந்த பவுடரை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த கடாயை நம்ம அதில் வைக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நமக்கு இந்த ஜெல்லி ரெடி ஆகிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா கீழே பிடிச்சிரும். பாத்திரத்தில் அடி பிடிச்சிட்டுனா ஸ்மெல் ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு 2 பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் 2லேயுமே நம்ம ஈக்குவலாக ஊற்றிக்கலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஊற்றிட்டு இது கூடவே 2-3 ட்ராப்ஸ் மட்டும் ரோஸ் வாட்டர் எசன்ஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் விட்டேன். ரோஸ் மில்க் செய்யக்கூடிய எசன்ஸு. அவ்வளோதாங்க. இது இன்னும் ஒரு 1/2 ஹவரில் ஜெல்லி ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதையும் ஒரு பவுலில் ஊற்றிட்டு இது கூட கொஞ்சம் ஸ்ட்ராபெரி இருந்தது என்கிட்ட. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ஸ்ட்ராபெரி ஜெல்லியும் ரோஸ் மில்க் ஜெல்லியும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணி நம்ம செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இது ஒரு 1/2 ஹவரில் நல்ல ஜெல்லி ஃபார்ம் ஆகி சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. 1/2 ஹவர் நம்ம வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 ஹவர் வச்சோன்னா ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், 2 விதமான ஜெல்லி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டான குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஜெல்லி அகர் அகர் வச்சு செஞ்சாச்சு. அவ்வளோதாங்க. இதை நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியே சர்வ் பண்ணலாம், அப்படியே கொடுக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.